வணக்கம் நேர்களே. ஜிஎஸ்டி 2017க்கு பிறகு பார்த்தோம்னாக்க ஒரு பிக்கெஸ்ட் டாக்ஸ் ஓவரால் இப்போ 2025 நடந்திருக்கிறது. ரீஸ்ட்ரக்சரிங்னு சொல்லலாம். ஸோ 56வது கவுன்சில் மீட்டிங்கில் செப்டம்பர் 3 அன்னைக்கு. ஸோ அதனால் இது ஒரு இந்தியாவுடைய இன்டைரக்ட் டாக்ஸேஷன் ஹிஸ்ட்ரியில் இது ஒரு பிக் லோவஸ்ட் ரேட் ஆன் எசென்ஷியல்ஸ், அதேமாரி காஸ்ட் அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஒரு டார்கெட்டட் ஹைக்ஸ் ஆன் லக்ஸரி அண்ட் சிம் குட்ஸ் இல்லையா. ஸோ அதனால் இந்த 4 டயர் சிஸ்டத்துலேருந்து now it become 2 டயர் சிஸ்டம். ஸோ இதனால் சிம்பிளிஃபையிங் அண்ட் ஈஸ் த பர்டன் அப்படின்னு சொல்லலாம். இதில் எசென்ஷியல் அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தோன்னா சீப்பர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அந்த ஏரியா ரிலேட்டட் லைக் பார்த்திங்கனாக்க அந்த கன்சியூமர் டியூரபிள்ஸ் எஃப்எம்சிஜி கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் கிச்சன் வேர் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், தென் மில்க் பவுடர் லைக் அட்சன் அக்ரோ, அது மாதிரியான ஒரு கம்பெனிஸ். ஸோ அதெல்லாம் எசென்ஷியல்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. மெயினாக அந்த ஹவுஸ் ஹோல்டு ஸ்பெண்டிங் இருக்கு இல்லையா, இந்த துறைகள் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் ரிலீஃப். அதனால் இந்த துறை நன்கு இருக்கும். அதேமாரி கார் அண்ட் 2 வீலரில் பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்த ஜிஎஸ்டி 2ல் 2 வீலரில் 350cc இருக்கிறதுக்கு ஒரு பெட்டர் ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது த பூஸ்டிங் த ரூரல் ஆஸ் வெல் அஸ் இன் அர்பன் டிமாண்ட். அதனால் 2 வீலர் கம்பெனிஸில் மொமெண்டம் இருக்கக்கூடும். அதேமாரி காரில் பேசஞ்சர் காரில் பெட்ரோல் அப் டு 1200cc, டீசல் அப் டு 1500cc. அதனால் இந்த மிட் சைஸ் கார் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் ஒரு பெட்டர் ஒரு இது இருக்கும். அதேமாரி இம்ப்ரூவிங் அஃபோர்டபிலிட்டி ஃபார் த ஃபஸ்ட் டைம் பையர்ஸுக்கு இது மறுபடியும் ஒரு பூஸ்டாக இருக்கக்கூடும். ஸோ அதனால் கார் செக்டார், ஆட்டோமொபைலில் கார் செக்டாரில் மொமெண்டம் இருக்கக்கூடும். அதுமாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள் லைக் பஸ்ஸு, ட்ரக்கு, ஆம்புலன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கும் 28லேருந்து 18 குறைச்சிருக்காங்க. அதனால் இந்த லாஜிஸ்டிக்ஸ் உள்ள மொமெண்டம் கொடுக்கக்கூடிய வெஹிக்கிளுக்கெல்லாம் ஒரு பெட்டர் இது கிடைக்கும். அது மாதிரி இந்த ஹெல்த் கேர் காஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளீட் எக்ஸ்பேன்ஷனால் அதுலேயும் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சில பேர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, வெஹிக்கிளை யூஸ் பண்ணும்பொழுது ஹெல்த் கேருக்கு அதுலேயும் ஒரு பெட்டர் பெனிஃபிட் கிடைக்கும். அதனால் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தோன்னா 2 பக்கமும் லைஃப் ஆகட்டும் ஹெல்த் இன்சூரன்ஸ்லையும் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. அந்த கைண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ்லேயும் மொமெண்டம் இருக்கும். அதேமாரி சர்வீசஸ் அண்ட் சர்வீசஸ் செக்டார் லைக் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ அந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டேஸ் அண்டர் 7500 வரலையும், அது ப்ளஸ் எக்கானமி கிளாஸ் ஆஃப் ஃப்ளைட்டு, ஜிம்ஸு, சலூனு, யோகா சென்டர்ஸ் இதெல்லாம் 5%ல் இருக்கிறதுனால இது மாதிரியான ஒரு டூரிசம் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் மொமெண்டம் இருக்கக்கூடும். அது மாதிரி இந்த நமக்கு பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்கல்ல, டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ், அந்த சென்டர்ஸ் எல்லாமும் ஒரு பெனிஃபிட் மொமெண்டம் இருக்கக்கூடும். ஸோ அதனால் இவையெல்லாம் ஓவராலாக இந்த கன்சியூமர் ஓரியன்ட் செக்டார்ஸ் ப்ளஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரீஸ், தென் டூரிசம் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் மூலிமா இந்த இந்தியாஸ் டாக்ஸேஷன் ஃப்ரேம்ஒர்க்கில் நடந்த இந்த அஃபோர்டபிலிட்டி அண்ட் சிம்பிளிசிட்டி அண்ட் க்ரோத் பார்க்கும் பொழுது, ஸோ இது டேக்ஸ் பர்டனை குறைக்கிறதுனால இந்த கிரிட்டிக்கல் செக்டார்லாம் ஒரு மறுபடியும் ஆக்டிவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். மேலும் இந்த ஒரு பூஸ்ட் த எக்கானமிக் ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால அண்ட் ஸ்ட்ரெங்தன் கன்சூமர் கான்ஃபிடென்ஸ் இதுவும் வரதுனால இந்தியாவுடைய க்ரோத் ஸ்டோரி பெட்டராக இருக்கக்கூடும். அதனால் எவ்வரி டிப் பை இஸ் த ரைட் ஸ்ட்ராட்டஜி. நன்றி, வணக்கம்.